அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு அற்புதமான பதிவு தான். கரணநாதனை பற்றிய ஒரு ரகசியம். கரணநாதனை பற்றிய ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்லி வரும்போது, இந்த கரணநாதன் என்பவன் கரணம் தப்பினால் மரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய ஒரு விஷயம். இன்று வரை அது உண்மைதான். கரணம் தப்பினால் மரணம் தான் என்பது உண்மைதான். அதனாலதான் கரணநாதனை வைத்து கரணநாதன் எப்பயுமே எங்காவது ஒரு இடத்துல நிற்பார். அப்ப இந்த கரணநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் உடையவருக்கு ஒரு மனிதனுக்கு பவகரணத்தில் போய் பிறந்து விட்டால் அவனுக்கு செவ்வாய் என்றும், பாலவ கரணத்தில் போய் பிறந்து விட்டால் ராகு என்றும், கௌளவ கரணத்தில் போய் பிறந்து விட்டால் சனி என்றும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்காங்க. இதெல்லாம் உண்மையானா கண்டிப்பா 100% உண்மைதான். எந்த இதுவுமே நம்ம ஒன்னும் செய்ய முடியாது. பவம்னா அதற்கு கரணநாதன் உண்டான கிரகம் செவ்வாய். அதற்கடுத்து பாலவம்னா புலி ராகு, கௌளவம்னா பன்றி, அதற்கு சனி, தைத்துளை என்று சொன்னால் அதற்கு என்ன சொல்லணும்னா சுக்கிரன், கரசை அப்படின்னா யானை, அதற்கு சந்திரன், வணிசை என்று சொன்னால் அதற்கு காளை மாடு, அதற்கு சூரியன், பத்திரை என்று சொன்னால் கோழி, அதற்கு கேது. அப்ப சகுனி என்று சொன்னால் காகம், அதற்கு சனி. சதஸ்பாதம் என்று சொன்னால் நாய், அதற்கு குரு. நாகவம் என்று சொன்னால் பாம்பு, அதற்கு ராகு. கிம்ஸ்துக்குணம் என்று சொன்னால் புதன். முதல்ல இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். வீடியோவில் என்ன சொன்ன கருப்பொருளை மட்டுமே தயவு செய்து, கருப்பொருள் சீக்கிரமா வந்துடணும்னு நினைச்சிடக்கூடாது. எப்பயுமே ஏன் கருப்பொருள் சீக்கிரமா வந்துடக்கூடாதுன்னு சொல்றேன்னா, என்ன காரணம் அப்படின்னா, அந்த உலகத்தில் சில கருத்து முன்னோட்டங்களை தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட முடியும். அப்ப எந்த விஷயத்தையுமே டக்குன்னு என்ன சொல்றான்னா ஒரு நொடியில் முடிக்கக்கூடியதான். ஒரு நொடியில ஜோதிடத்தை முடிச்சிடலாம், ஒரு நொடியிலேயே வாழ்க்கை முடியுது, அப்படி முடிக்க முடியாது. அப்ப இந்த கரணநாதன் நிற்கின்ற இடத்தை எப்பயுமே கவனமாகவே கவனிச்சு. ஏன்னா அங்கதான் நம்ம உயிர் இருக்கு. கரணநாதன் தான் நம்மளுடைய உயிர். அது காலபுருஷனுடைய எத்தனாம் இடத்துல இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. மேசத்துல இருக்கா, இந்த 12 இடத்துல எங்க இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. அப்ப இந்த கரணநாதன் ஒரு ஆபத்தானவன். கரணநாதன் ஒரு ஆபத்தானவன். கரணநாதனை எப்பயுமே சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரே ஆள் யாருன்னா மாந்தி தான். கரணநாதனை சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரே ஆள் மாந்தி. அப்ப மாந்தி அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுடைய கரணநாதன் நிற்கின்ற இடத்தில் என்னைக்காவது உதயம் ஆயிட்டான்னா அன்னைக்கு நீங்க உஷாரா இருக்கணும். அதனால காலையில என்ன சொன்னேன், காலையில இருந்து சாயந்தரம் சூரிய உதயத்துல இருந்து 6 மணி வரைக்கும் இப்படி சாப்ட்வேரை ஓபன் பண்ணி பாருங்க. எல்லாரும் சாப்ட்வேர் வச்சிருப்பீங்களே, சாப்ட்வேரை ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. என்னை பொறுத்தளவு வாக்கிய பஞ்சாங்கம் தான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகுது. உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தளவுல நான் இன்னைக்கு வரைக்கும் சாதித்ததெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கத்தை வச்சுதான். அப்ப அந்த கரணநாதன் உதயமாகின் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல மாந்தி உட்கார்ந்தாச்சுன்னா அன்னைக்கு பிரயாணம்லாம் வச்சுக்கிட கூடாது. காலையில ஒரு சூரிய உதயத்துல இருந்து அஸ்தமனம் வரைக்கும் ஒரு இடத்துல மாந்தி இருப்பாரு. இரவில் என்ன சொன்னா ஒரு இடத்துல என்ன சொன்னா உதயமாகி இருப்பார். ஆனால்
நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஜோதிடம் படிக்கிறவங்க, ஜோதிடம் பார்க்குறவங்க, ரொம்ப ஜோதிடத்துல ஆர்வம் இருக்கிறவங்க, இத்தனை பேர் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஒவ்வொன்றையும் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனால் விதியை வந்து மிஞ்சி வந்து எதுவுமே செய்ய முடியாதுன்னு என்னுடைய ஆணித்தரமான விஷயம். கொஞ்சம் வந்து உங்களுக்கு தெய்வ பலம், ஏன் வந்து தர்மம் பண்ணுங்க, தானம் பண்ணுங்க, குலதெய்வத்திற்காது குலதெய்வங்களுக்கு அடிக்கடி உதவி செய்யுங்க. எங்க வந்து ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொன்னாலும் கொஞ்சம் உணவு பசியோடு, பொருளாதார பசியோடு இருக்கானோ, வஸ்திரத்தை வந்து வாங்க முடியாமல் இருக்கிறானோ, நம்ம வஸ்திரம் கொடுத்தால் வாங்கி கொள்கின்ற நபரும், அப்பாங்க ஒரு குறைவு இருந்தா தானே சரி கொடுங்கய்யா வாங்கிக்கிடுவோம் அப்படிமா. சரி ஒரு 100 ரூபா நம்மளால செலவு கொடுக்க முடியுமா, அந்த அளவுக்கு வந்து வலிமை இல்லாத நபர்களாக இருக்கிறார்களா, ஒரு சாதம் கொடுத்தா வந்து வாங்கிக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருக்கிறார்களா பார்த்து வந்து நீங்க தானம் தர்மம் பண்ணுங்க. இது உங்களுடைய இக்கட்டான காலம்னு ஒண்ணு இருக்குது. அந்த இக்கட்டான காலத்தை இப்ப சொல்லட்டுமா? உங்களுடைய கரணநாதன் உட்கார்ந்திருக்கிற இடத்திற்கு ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கும். அந்த இடத்திற்குண்டான கிரகம் எந்த இடத்தில் நேசமாகிறதோ, கரணநாதனுக்கு இடம் கொடுத்தவன் நேசமாகின்ற இடம் ஒண்ணு இருக்கும். அந்த இடத்துக்கு வந்து அந்த ஒரு கோச்சார ரீதியாக வந்து சூரியனாக இருக்கலாம், சந்திரனாக இருக்கலாம். இந்த சந்திரன் வந்து சந்திரன் வீட்டில் வந்து உங்களுடைய கரணநாதன் உட்கார்ந்திருந்து அவர் என்ன சொல்றாருன்னா, மாசத்துல வந்து என்ன சொல்றாருன்னா வந்து ஒரு நாள் நேசமாயிருவார். ஆமா, அவர் சுத்தி வரும்போது என்ன சொன்னார்னா வந்து 27 நாளைக்குள்ள ஒரு இடத்துல வந்து நேசமாயிருவார். அப்ப உங்களுடைய கரணநாதன் வந்து என்ன சொன்னான்னா வந்து சந்திரன் வீட்டில் இருந்தால், அந்த சந்திரன் விருச்சிகத்தில் வந்து நேசமாகும் போதெல்லாம் நீங்க வந்து பிரயாணத்தை பண்ணவே கூடாது. டெஃபினட்டா பண்ணக்கூடாது. பண்ணினீங்கன்னா என்ன சொல்ற, மாட்டி தள்ளிரும். இந்த மாதிரி காலங்களில் தான் எதிர்பாராத பல வந்து என்ன சொன்னா அது ஜீரணிக்க முடியாது. அப்ப இதெல்லாம் வந்து என்ன சொல்றேன்னா ரொம்ப ரொம்ப வந்து என்ன சொல்றேன்னா கேரளாவில் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றேன்னா ரொம்ப மைண்டூட்டா கணக்கு போடுவாங்க. நம்ம கணக்கெல்லாம் வந்து என்ன சொல்றேன்னா வந்து போய்க்கோ அப்படிம்பா, உன் கணக்கெல்லாம் எங்களுக்கு வந்து உத்தரவு போய்க்கோ அப்படிம்பா. அசால்ட்டா தமிழன்னா அவனுக்கு வந்து ரொம்ப மரியாதை கம்மியா தான் இருப்பான். ஆனால் அவனையும் வீழ்த்துவதற்கு வந்து ஒரு வழியெல்லாம் இருக்குது. அதுக்கு பிறகு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சோச்சின்னுட்டு வருவானுங்க. அப்ப இந்த கரணநாதனுக்கு இடம் கொடுத்தவன் நேசமாகின்ற இடம் என்று ஒன்று உண்டு. இப்ப கரணநாதனுக்கு இடம் கொடுத்தவன் வந்து செவ்வாயாக இருந்தால் அவன் கடகத்தில் நேசமாவான். கரணநாதனுக்கு இடம் கொடுத்தவன் சுக்கிரனாக இருந்தால் அவன் வந்து கன்னியில் நேசமாவான். கரணநாதனுக்கு இடம் கொடுத்தவன் புதனாக இருந்தால் அவன் வந்து என்ன சொன்ன எங்க போய் நேசமாவான்னா மீனத்துல நேசமாவான். கரணநாதனுக்கு இடம் கொடுத்தவன் சந்திரனாக இருந்தால் விருச்சிகத்தில் நேசமாவான். கரணநாதனுக்கு இடம் கொடுத்தவன் சூரியனாக இருந்தால் அவன் வந்து என்ன சொன்னான்னா வந்து நேசமாகிற இடம் துலாத்துல நேசமாவான். கரணநாதனுக்கு இடம் கொடுத்தவன் வந்து என்ன சொன்னான்னா வந்து குருவாக இருந்தால் அவன் நேசமாகிற இடம் எங்க இருக்கும், மகரத்தில் இருக்கும். கரணநாதனுக்கு இடம் கொடுத்தவன் சனியாக இருந்தால் அவன் மேசத்தில் போய் இருப்பான். இந்த 7 கிரகம் தான் கரணநாதனுக்கு இடம் கொடுத்தவன். ஏன்னா கரணநாதனுக்கு இடம் கொடுத்தவன் வந்து ராகுவோ கேதுவோ இருக்க முடியாது இல்லையா, ராகுவோ கேதுவோ இருக்க முடியாது. அப்ப இந்த கட்டங்களில் வந்து என்ன சொன்னா விருச்சிகம் மேசம் விருச்சிகம், ரிஷபம் துலாம், மிதனம் கன்னி, கடகம் தனி வீடு, அதுக்கடுத்து சிம்மம் தனி வீடு, தனுசு மீனம் 2 வீடு, அதுக்கடுத்து கும்பம் மகரம். இவ்வளவுதான். இவர்கள் இந்த 7 கிரகங்கள் எங்கே நேசமாகிறார்களோ, எந்த இடத்துல நேசமாகிறார்களோ, உங்களுக்கு யாரு இடம் கொடுத்துருக்காங்க, அந்த இடம் கொடுத்தவங்க நேசமாகிற காலம் ஒரு நாள் கோச்சார ரீதி அப்படி நபர்கள் வந்து வரும்போது சில பேருக்கு என்ன சொல்லலாம்னா 1 மாச கிரகமா இருக்கும். 1 மாச கிரகம் என்பது சூரியன்,
சுக்கிரன், புதன், இவங்கெல்லாம் 1 மாச கிரகம். 45 நாளைக்கு மேல உள்ள கிரகம் வந்து என்ன சொல்லலாம்னா யாருன்னா செவ்வாய். குருவுக்கு வந்து என்ன சொல்றாங்க 1 வருஷம். குருவுக்கு 1 வருஷம், சனிக்கு 2.5 வருஷம். இவங்க தான் இந்த 1 வருஷம் வாங்கி வந்த ஆதிபத்தியம் உடையவர்களும் 2.5 வருஷம் வாங்கி வந்த ஆதிபத்தியம் உடையவர்களும் தான் நிறைய சீன்றப்படக்கூடியவங்க. இவங்க தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப இந்த இதெல்லாம் சைக்காலஜிக்கலா ரொம்ப வந்து நீங்க திங்க் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்ப நீங்களே யோசனை பண்ணிக்கலாம். 1 மாச கிரகம்னா வருஷத்துல ஒரு நாள் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஆப்பு வச்சிடுற மாதிரி பார்த்துக்கிட கூடாது, வந்துடக்கூடாது. அந்த மாதங்கள் கவனமா இருக்கணும். அந்த கிரகம் நீசமான கிரகம் அந்த கட்டத்தை விட்டு வந்து போகும்போது போகிறதுக்கு வந்து போன பிறகுதான் அந்த மாசத்துல மூச்சு விட்ட மாதிரி இருக்கும். இப்ப எனக்கெல்லாம் 1 வருஷ கிரகம். 1 வருஷ கிரகம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்றான்னா எப்படி இருக்கும், இன்னும் ஒரு 7 ஆண்டுகள் இருக்குது. 7 ஆண்டுகள் இருக்குது. இந்த 7 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி வரும்போது ஓரளவு வந்து என்ன சொன்னா வயது வந்து அடுத்து கொஞ்சம் தள்ளி வந்திருக்கும். அந்த காலத்தில் நானும் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். இது இது சாஸ்திர விதி, இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். வாகனங்களில் போகும்போது கவனமா இருக்கணும், வண்டியில போகும்போது கவனமா இருக்கணும், நடந்து போகும்போது கவனமா இருக்கணும். அவர் அந்த கட்டத்தை தாண்டுகின்ற வரை வந்து யமன் ரெடியா இருப்பான். யமன் ரெடியா இருப்பான். மாந்தி சோழியை முடிக்கிறது கரெக்டா இருப்பான். மாந்தி சோழியை முடிக்கிறது கரெக்டா இருப்பான். அப்ப உங்களுடைய கருணநாதனுக்கு இடம் கொடுத்தவன் நேசமாகின்ற காலமும் மாந்தி அந்த இடத்தில் உதயமாகின்ற காலமும் உங்களுடைய கருணநாதனோடு மாந்தி வந்து என்ன கருணநாதன் உங்களுடைய கருணநாதனுக்கு இடம் கொடுத்த கிரகம் நேசமாகின்ற இடத்திற்கு உங்களுடைய கருணநாதன் ஒரு நாள் போவான்ல, அந்த காலமும் பிளஸ் அப்ப மாந்தி வந்து என்ன சொல்றான்னா ஒவ்வொரு நாளும் காலையில 12 மணி நேரம் என்ன எங்க உதயமாயிர, இரவு 12 மணி நேரம் எங்க உதயமாகிறார் என்பதையெல்லாம் ரொம்ப கவனமா நீங்க பார்க்கணும். அப்படி பார்த்து இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சத்தியமா தப்பிச்சிருவீங்க. சார் இதற்கு ஏதாவது என்ன சொன்ன, என்னுடைய கடமைகள் முடிக்கிற வரைக்கும் நான் வந்து ஆயுளோடு இருக்கணும் ஐயா, இதற்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னா உங்களுடைய கருணநாதன் வந்து என்ன சொல்றான்னு நேசமா வரும். கருணநாதன் இடம் கொடுத்தவர் நேசமாகின்ற வீடுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த வீட்டுக்குண்டான கிரகம் இருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்குண்டான கிரகம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அந்த வீட்டுக்குண்டான கிரகத்தை வந்து என்ன கிரகத்திற்குண்டான தானியம் இருக்கு இல்லையா, அந்த தானியத்தை நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அந்த காலம் முடிகின்ற வரை தானம் பண்ணிட்டே இருக்கணும். தானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கருணநாதன் நேசமாகின்ற வீடுன்னு ஒண்ணு இருக்கும். கருணநாதனுக்கு இடம் கொடுத்தவன் நேசமாகின்ற வீடுன்னு ஒண்ணு இருக்கும். அந்த வீட்டுக்காரன் இடத்திற்கு கருணநாதனுக்கு இடம் கொடுத்தவன் போகும்போதும் வீக் ஆயிரும். அப்படியே சப்சைடா வீக் ஆயிரும். சப்பளிஞ்ச ஈயச்சட்டி மாதிரி ஆயிரும். அப்ப இடம் கொடுத்தவனை வந்து என்ன செய்யணும், இடம் கொடுத்தவனை வந்து என்ன செய்யணும்னா நம்ம வந்து இது பண்ணணும், ஃபுல் பண்ணணும். அப்ப ஃபுல் பண்ணும் போது அந்த கருணநாதனுக்கு இடம் கொடுத்தவன் நேசமாகின்ற கட்டத்திற்குண்டான உண்டான கிரகத்தோடைய தானியத்தை தான் தானம் பண்ணணும், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். தானியத்தை நீங்கள் தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் தப்பித்து விடுவீர்கள். இது அற்புதமான ஜோதிடத்தில் வந்து சொல்லப்பட்டுள்ள ரகசியம், சொல்லப்பட்டுள்ள அப்படி அற்புதமான ரகசியம். அப்ப அந்த அற்புதமான ரகசியங்களை எல்லாம் நீங்கள் ஜோதிடத்தில் தான் மூலியமாக எத்தனையோ நபர்கள் வந்து நல்ல டீசெண்டா சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. அது உங்க கண்ணுக்கு தட்டுப்படணும். கண்ணுக்கு நிறைய ஜோதிடர்கள் நல்ல நல்ல அறிவாளிகளா நிறைய பேர் இருக்காங்க.
அவங்கெல்லாம் அவங்க கண்ணுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மைண்டூட்டா பேசுறதுக்கு முதல்ல தெரியணும், ஃப்ளூயண்டா பேசுறதுக்கு தெரியணும். பேசுறதுக்கு நீங்கள் தெரிந்து இப்போ உங்களுக்கு தெரியணும், புரியுறாப்புல பேசணும். இப்போ புரியுதா? நம்மளுடைய மரணம் எப்ப சம்பவிக்கலாம், எந்த கட்டத்தில் கரணநாதனுக்கு இடம் கொடுத்தவன் நேசமாக போகின்ற காலத்தில் கணக்கு பண்ணி வைங்க. மாசகரகமாக இருந்தா ஒரு வருஷத்திற்கு ஒரு தடவையும், 45 நாளைக்கு ஒருக்க அப்படின்னா அது ஒரு அமைப்பு. 2.5 வருஷ கிரகம்னு ஒண்ணு இருக்குது, சனி 1 வருஷ கிரகம். இதை வைத்தே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக இது ஒரு விழிப்புணர்வு, சரியான விழிப்புணர்வு பதிவு அல்லவா? அப்ப கரணநாதன் கரணநாதனுக்கு இடம் கொடுத்தவன் நேசமாகின்ற இடத்திற்கு அந்த கரணநாதனுக்கு இடம் கொடுத்தவன் கோச்சார ரீதியாக வரும்போதுதான் நம்மளுடைய ஆயுளுக்கு என்ன சொல்லலாம், பங்கம் வரும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்ப மாந்தியும் கூட சேர்ந்து கொட்டு டொம் 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 டொம்னு அடிச்சிருவான். அப்ப கவனமா இருக்கணும். பரிச்சித்து பாருங்கள். எனக்கு அதாவது இதெல்லாம் ரொம்ப மைண்டூட்டான வீடியோ பார்க்குறவங்க நல்லா குறிச்சு வச்சுக்கணுங்க. அப்ப இதுதான் ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். கரணநாதன் என்பவர் உங்களுக்கு ஒருத்தர் இருப்பார். அதற்கு முதலே சொல்லிட்டேன். கரணநாதன் என்பவர் பவம்னா செவ்வாய், பாலவம்னா ராகு, கௌளவம்னா சனி, தைத்துளைனா சுக்கிரன், கரசைனா சந்திரன், வணிசைனா சூரியன், பத்ரை என்று சொன்னால் கேது, சகுனி என்று சொன்னால் என்ன சொன்னா சனி, அதற்கடுத்து சதுஸ்பாதம் என்று சொன்னால் குரு, நாகவம் என்று சொன்னால் ராகு, கிம்ஸ்துப்பணம் என்று சொன்னால் புதன். இதுதான் 11 பேருக்கு கிரகங்கள் சொல்லியாச்சு. இதுதான் இந்த கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் தான் உங்களுடைய கரணநாதனாக வருவார். அவர் உட்கார்ந்த இடம், அவருக்கு இடம் கொடுத்தவர் நேசமாகிற இடத்துல, அதே கோச்சார ரீதியாக அந்த நேசமானவர் வரும்போது மரணத்திற்கு ஒப்பான கண்டங்களும் மரணம் வரலாம் என்றும் சாஸ்திரம் சொல்கிறது. பரிச்சித்து பாருங்கள். கண்டிப்பா ரொம்ப கரெக்டா இருக்கும் என்று கூறி, இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, கரணநாதனுக்கு இடம் கொடுத்தவன் நேசமாகின்ற வீட்டுக்கு உரிய தானியத்தை அந்த காலத்தில் அவர் அந்த பாயிண்ட்ல இறங்குனதுல இருந்து தானம் பண்ணிட்டே வாங்க. அதே கிழமையில இப்ப சனி வீட்டுல இருந்தாருன்னா சனிக்கிழமை எள்ளு தானம் பண்ணிடணும். செவ்வாய் வீட்டுல இருந்தாருன்னா செவ்வாய்க்கிழமை துவரம்பருப்பு தானம் பண்ணிடணும். இப்படி ஒவ்வொன்றுக்கு தானியத்தை பத்தி தெரியும் இல்லையா? இதை பரிச்சித்து பாருங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன். வணக்கம்.